नमो भगवते वासुदेवाय। ॐ श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भागवतमहापुराणं प्रथमस्कन्धः अथ नवमोऽध्यायः। भीष्मस्तुतिः। श्रीभीष्म उवाच इति मतिरुपकल्पिताः वितृष्णा भगवति सात्वतपुङ्गवे विभूम्नि स्वसुखमुपगते क्वचित् विहर्तुं प्रकृतिमुपेयुषि यद्भवप्रवाहः। பீஷ்மர் துதித்தல். எந்த விருப்பமும் இல்லாத என் மனத்தை உயிரை துறக்கும் இத்தருணத்தில் ஸ்ரீகிருஷ்ணனிடம் அவன் திருவடிகளில் அர்ப்பணிக்கிறேன். அவன் யதுகுல தீபம், எல்லா விபூதிகளையும் உடையவன், ஆத்மா ராமன். இருந்தும் சில சமயம் திருவிளையாடல்கள் புரிய எண்ணி தன் சக்தியான பிரகிருதியை ஏற்று உலகை படைக்கிறான். அவனிடம் என் மனத்தை செலுத்திவிட்டேன். त्रिभुवनकमनं तमालवर्णं रविकरगौरवराम्बरं दधाने वपुरलककुलावृताननाब्जं विजयसखेरतिरस्तु मे नवद्या. அவன் திருமேனி அழகு மூவுலகையும் தன்னிடம் ஈர்ப்பது. நீலமேக சியாமளன், கோமளன், சூரிய ஒளி போல் மின்னும் பீதாம்பரம் தரித்தவன், சுருண்ட முன்னெற்றி கேசம் தொங்க விளங்கும் தாமரையொத்த முகத்தன். அவன் அர்ஜுன தோழனான பார்த்தசாரதி. அந்த ஸ்ரீகிருஷ்ணனிடம் பயன்கருதா அன்பு எனக்கு உண்டாகட்டும். யுதித்துரகரஜோ விதூம்ர விஸ்வ கச்சலுலிதஸ்ரமவார்யலங்கிருதாஸ்யே மம நிஷிதशरैर्विभिद्यमानत्वचि विलसत्कवचेस्तु கிருஷ்ண ஆத்மா. பாரத போரில் குதிரைகளின் குளம்புகளினால் வெளிப்படும் தூசுகளால் ஸ்ரீ கிருஷ்ணனது முகத்தில் உள்ள முன்னெற்றி கேசங்கள் அழுக்கடைந்து இங்கும் அங்கும் அசைந்தாடும். போரின் களைப்பால் முகத்தில் வியர்வை துளிகள் சிதறி மிளிரும். அப்பொழுது அவன் திருமுகம் மிக அழகு. எனது கூர்மையான பானங்கள் பட்டு அவனது உடலின் கவசங்கள் பிளந்து காயங்கள் உண்டாயின. அப்பொழுதும் அவன் அழகனே. அவ்வாறு விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் என் பக்தி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். सपदि सखिवचो निशम्य मध्ये निजपरयोर्बलयोरथं निवेश्य स्थितितवति परसैनिकायुरक्षिणा ऋतवति पार्थसखेरतिर्ममास्तु. தோழனான அர்ஜுனனது சொல் கேட்டு பாண்டவர், கௌரவர் ஆகிய இருவரது சேனைகளின் நடுவில் தன் தேரை நிறுத்தி தனது பார்வையாலேயே சத்ரு சேனையின் ஆயுளை அபகரித்த ஸ்ரீ கிருஷ்ணனிடம் எனது பற்று நிலைத்திருக்க வேண்டும். வியவஹித பிருத்தனாமுகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்யா குமதிமஹரதாத்மவித்யயாயச்சரணரதிப் பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. எதிர்த்தரப்பு சேனையில் உள்ள நான் துரோணர் முதலிய பெரியோர்களைக் கண்டு அவர்களை கொல்ல வேண்டுமே என்கிற குற்ற உணர்ச்சியால் போரை கைவிட எண்ணிய அர்ஜுனனுக்கு நான் கொல்கிறேன் என்கிற தவறான எண்ணத்தை ஸ்ரீமத் பகவத்கீதை என்கிற ஆத்ம வித்யா உபதேசத்தால் போக்கி அவனை போரில் ஊக்குவித்த பரமனான ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடிகளில் எனக்கு பற்று என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். ஸ்வநிகமமபஹாய மத் பிரதிஜ்ஞாம் ருத்தமதிகர்த்துமவப்ளுதோ ரதஸ்தஹ धृतरथचरणोऽभ्ययाचलद्गुर् हरिरिवहन्तुमिभं गतोत्तरीयः.
நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்த ஸ்ரீகிருஷ்ணன் தன் சபதத்தை கைவிட்டு ஆயுதம் எடுக்க செய்கிறேன் என்று நான் செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக ரதத்திலிருந்து கீழே குதித்து சக்கரப்படையை கையில் ஏந்தி பூமி நடுங்க தனது உத்தரீயம் நழுவி விழுவதையும் பொருட்படுத்தாது யானையை கொல்ல வரும் சிங்கம் போல பாய்ந்து வந்தாரே. பாரத போரில் 7வது நாள் நடந்த நிகழ்ச்சி இது. பகவானுக்கு தன் சபதத்தை காட்டிலும் பக்தனது சபதமே நிறைவேற்றத்தக்கது என்பது எண்ணம். ஷித விஷிகஹதோ விஷீர்ணதம் ஷதஜ பரிப்ளுத ஆததாயினோ மே பிரசபமபிசசாரமத்வதார்த்தம் சபவது மே பகவான் கதிர்முகுந்தஹ. அப்பொழுது கொலை பாதகனான என்னுடைய பாணங்கள் பட்டு கவசம் சிதறி இரத்தம் பெருக அர்ஜுனன் தடுத்தும் நில்லாது பெரும் பரபரப்போடு என்னை கொல்ல என் எதிரே ஓடி வந்தாரே, அந்த பகவானாகிய முகுந்தனே எனக்கு சரணம். விஜயரத குடும்ப ஆததோத்ரே ரித்தஹய ரஷ்மினி தச்ரியே க்ஷணீயே பகவதி ரதிரஸ்து மே முமூர்ஷோர் யமிஹ நிரீக்ஷ்ய ஹதாகதா சரூபம். அர்ஜுனனுடைய ரதத்தையே தனது குடும்பமாக நினைத்து அவனை காப்பதற்காக கையில் சாட்டையையும் கடிவாளத்தையும் ஏந்தி தேரோட்டியாக அமர்ந்திருந்தானே, அந்த அழகே அழகு. அதை காண்பதுதானே பெரும் பேறு. இப்போரில் இறந்த அனைவரும் அவனை தரிசித்து அவனது திரு உருவை ஒத்த திருமேனி பெற்று சாரூபிய பதவி அடைந்தனரே. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீகிருஷ்ணனிடம் இறக்கும் தருவாயில் இருக்கும் எனக்கு பற்று உண்டாகட்டும். லலிதகதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாஹ கிருத்தமனுகிருத்தவத்ய உன்மதாந்தாஹ பிரகிருதி மகன் கிலயஸ்ய கோபவத்வஹ. அழகிய நடை, திருவிளையாடல், புன்சிரிப்பு, அன்பு கனிந்த பார்வை ஆகியவைகளால் கவர்ந்து இழுக்கப்பட்ட கோபியர்கள் ராசலீலையில் அவன் மறைந்தபோது மதிமயங்கி அவனது திருவிளையாடல்களை அனுகரணம் செய்து அவனாகவே, அதாவது தன் மயமாகவே ஆனார்களே. அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனிடம் என் மனம் லயிக்கட்டும். முனிகண நிருபவரிய சங்குலேந்தஸ் சதசி யுதிஷ்டிரராஜ சூயயேஷாம் அர்ஹணமுபபேதஈக்ஷணீயோ மம திருஷி கோச்சரயேஷ ஆவிராத்மா. தர்மநந்தனது ராஜசூய வேள்வியில் முனிவர்களும் அரசர்களும் நிறைந்த அந்த அவையில் எல்லோரும் கண்டு களிக்கும் வண்ணம் முதல் மரியாதையை பெற்ற ஒளிமிக்க அந்த பரமனல்லவோ என் கண்ணெதிரிலே தோன்றியிருக்கிறார். க்ஷிதி பரமவரோபிதும் குருணாம் ஸ்வசன இவா சுஜதக்ஷவம்சவன்ஹிம் தமிமமஹமனுவ்ரதார்த்திகஹாங்கரீம் ஹிருதி பரிரப்ய ஜஹாமி மர்த்யநீடம். காற்று மூங்கில்களை ஒன்றுக்கொன்று உராயும்படி செய்து தீயை உண்டாக்கி அம்மூங்கிற் அழிய செய்கிறதோ அதேபோல் ஸ்ரீகிருஷ்ணன் பூமிக்கு பாரமாயிருந்த அசுர பூண்டுகளை அழிப்பதற்காக சூதாட்டம் எனும் தீயை உண்டு பண்ணி கௌரவ அரக்கர்களை அழித்தார். தன்னை அண்டிய பக்தர்களை காத்தலே தன் கடமையாக கொண்ட அந்த ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடை தாமரைகளை மனத்தில் இருத்தி இம்மானிட உடலை விட்டொழிக்கிறேன். தம்மிமமஹமஜம் ஷரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதமாத்மகல்பிதானாம் பிரதித்ருஷமிவ நைகதார்க்கமேகம் சமதிகதோஸ்மி விதூத பேதமோஹ. ஒரே சூரியன்
பல பாண்டங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலித்து அநேக சூரியன்களாக காட்சி தருவது போல பிறப்பற்றவனான ஸ்ரீகிருஷ்ணனும் தான் படைத்த ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் தனித்தனியே தோன்றுகிறான். அவ்வாறான ஸ்ரீகிருஷ்ணனை இருமையையும் மயக்கத்தையும் ஒழித்த நான் பெற்றது என் பாக்கியம் அல்லவா? இந்த பீஷ்ம ஸ்துதியில் மற்ற ஸ்துதிகளில் இல்லாத பெரும் பொருள்கள் நிறைந்துள்ளன. இங்கு பீஷ்மர் மற்ற புராண இதிகாசங்களில் கூறியுள்ள பகவானது பெருமைகளை கூறி துதிக்கவில்லை. தனக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட நேரிடையான அனுபவங்களை மட்டும் கூறி புகழ்கிறார். புத்தக படிப்பை விட அனுபூதியில் கிடைத்த ஸ்வ அனுபவம் அல்லவா சிறந்தது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां प्रथमस्कन्धे 9मोऽध्यायः. हरे नमः हरे नमः हरे नमः.